Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே அமைக்கப்பட்ட பூங்கா முறையாக பராமரிக்கப்படாமல் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது நியூஸ்7 தமிழ் மூலம் செய்தி வெளியிட்டும் இதுவரை சீர் செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே அமைக்கப்பட்ட பூங்கா கடந்த 4 மாதங்களாக முறையாக பராமரிக்கப்படாமல் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக நமது நியூஸ்7 தமிழ் மூலம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தியினை வெளியிட்டிருந்தோம். செய்தி வெளியிட்டுமே இதுவரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த ஆங்காங்கே காணப்படும் குப்பைகள் முழுவதுமே இன்னும் வரை தூய்மைப்படுத்தாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் மது பிரியர்கள் பார்த்தோம் என்றால் இந்த இடத்தில் மது அருந்திவிட்டு இந்த பாட்டில்கள் முழுவதுமே ஆங்காங்கே போடப்படுவதாலும் இந்த மழைக்காகவும் வெயிலுக்காகவும் ஒதுங்கக்கூடிய நபர்களுக்கு மிகவும் ஆபத்தான நிலை ஏற்படுவதாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியினை சீரமைத்து தர வேண்டும் என கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகவே இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் மற்றும் இந்த சுற்றுலாவை பயன்படுத்தக்கூடிய மக்கள் கோரிக்கையாக வைத்துமே இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதற்கு முன்பாகவே நமது நியூஸ்7 தமிழ் மூலம் செய்தி வெளியிட்டுமே இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ஆங்காங்கே காணப்படும் குப்பைகள் முழுவதுமே தினமும் அதிகரித்து தான் வருவதை தவிர இதுவரைக்கும் தூய்மைப்படுத்தாத நிலையானது தற்பொழுது தொடர்ந்து இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் மது பிரியர்கள் பார்த்தோம் என்றால் மது அருந்திவிட்டு இந்த பாட்டில்களை ஆங்காங்கே போடப்பட்டு அந்த பாட்டில்களை உடைத்து காணப்படுவதாலும் அதில் இருக்கக்கூடிய கண்ணாடி துகள்கள் முழுவதுமே ஆங்காங்கே காணப்படுவதாலும் திடீரென இந்த உடல்நலக் குறைவு மேலும் பல்வேறு காயங்கள் ஏற்படுவதாக இந்த பகுதியில் செல்லும் பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். வருகின்ற மழை காலங்களில் பார்த்தோம் என்றால் மழை பெய்யும் பொழுது இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அதிகமானோர் இந்த மழைக்காக இந்த இடத்தில் ஒதுங்குவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்பொழுது சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ள இந்த பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் யாருமே இந்த பகுதிக்கு செல்ல முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் கொட்டப்படும் கழிவுகள் முழுவதுமே இந்த இடத்தில் கொட்டப்படுவதாலும் முக்கிய பிரதான சாலை என்பதாலும் இதனை சீர்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். முறையாக பயன்படுத்தக்கூடிய பார்க்காக இந்த பூங்காவை மாற்ற வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் லட்சுமணன் பண்ணி, சென்னை.